நிறைய பேர் கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. கேன்வா ஆக்டிவேஷன் போகிறதுல என்ன யூசேஜ் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபியூச்சர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வால வந்து அவைலபிள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். அது வீடியோவாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கட்டும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கு எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணணும், இல்லை அந்த சைஸ்க்கு நான் வந்து மேக் பண்ணணும், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸ்க்கு இல்லை மெட்டா ஆட் போட போகிறேன், ஆட்ஸ் போடுறேன், அந்த ஆடோட சைஸுக்கு நான் ஒரு ஃபோட்டோ மேக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் சைஸ்க்கு நான் பண்ணணும், இல்லை தம்ப்நெயில் சைஸ்க்கு பண்ணணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ வச்சு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு போஸ்டர் சைஸ் பண்ணால் இதிலேயே போஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ்க்கு லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்காங்க. அதிலே நேம் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா சிவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம் வந்து அதிலே மேனுவலாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எடிட் மட்டும் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெஸ்யூம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இ-சேவை மையம் மாதிரி வச்சுருக்கீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேம், அதுக்கப்புறம் சம்மரீஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அது கஸ்டமைஸா இப்போ 10ன்னு இருக்கிறத 20 இல்ல சம்திங் நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அத சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டேட் சேஞ்சஸ் பண்ணணுமா டேட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எத சேஞ்சஸ் பண்ணணுமோ அத கிளிக் பண்ணி நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாரியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக் வந்து அப்படியே கிடைச்சிரும். அத நீங்க ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும்னா ஃப்ரெஞ்ச் போட்டுக்கலாம். இல்லை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தெரியும்னா அதை எடுத்து தமிழ் போட்டுக்கலாம். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட் சைஸுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும் உங்களுக்கு பக்காவாக வரும். ஸோ இப்போ அகைன் நான் ஹோம் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு அது எனக்கு தேவையில்ல. ஸோ ஹோம் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன் இதிலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட போகிறேன். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் ஒரு ஆட் போட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்களா? சரி, நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட கிளிக் பண்ணிக்கிறேனே. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். மொபைல் ஷாப் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டு உங்களுக்கு என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடிட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸாக. இதுக்குள்ளே உங்களோட கடையோட பிக் வரணும்னா போட்டுக்கலாம். இல்லை விசிட் ஷாப் அப்படின்னு போனதும் டெக்ஸ்ட் பண்ணி பட்டுக்கலாம். இல்லை வேறு ஃபோட்டோ இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப எளிமையானது தான். உங்களோட விருப்பம் தான். இப்போ இதில் வந்து ரியலி கிரேட்டஸ்ட்னு இருக்கா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், .in அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி நான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, இப்போ ஆக்டிவேஷன் ஓகே, இந்த கேன்வா ப்ரோ ஆக்டிவேஷன் எப்படி ஆர்டர் பண்ணுறது நம்மளோட error.in வெப்சைட்டை லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டும் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதில் 3 பார் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டிஜிட்டல் கீன்னு இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் 3 மந்த் பேக் அண்ட் 1 இயர் பேக், 6 மந்த் பேக் வரும். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ போட்டுக்கலாம். என்ன கேட்டால் 1 இயர் பெஸ்ட்டு, 299 இஸ் 1 இயர் பெஸ்ட்டு. அதை கிளிக் பண்ணி பை நவுன்னு கொடுத்துக்கலாம். இதில் வந்து மெயில் கேட்கும். இதில் எந்த மெயில் ஐடி கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் ஆக்டிவேஷன் வேணுமோ அந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துக்குங்க. சர்வீஸ் செக் அப்படி இந்த மெயில் ஐடியில் எனக்கு ஆக்டிவேஷன் வேணும். ஸோ அதனால் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள்